யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் வந்து அனுப்புகிறோம் இல்லையா, ஒரு 50 கொஷின் அனுப்புகிறோன்னா டெஸ்ட் எழுதுறீங்க. அதில் 40 அண்ட் அபோவ் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யார் யாரெல்லாம் 40 அண்ட் அபோவ் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சூப்பர், நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. 45 அண்ட் அபோவ் இருக்கிறது இன்னும் பெஸ்ட், ரைட்? நிறைய பேர் அந்த 42, 43, 41, 40 இந்த ரேஞ்சிலே இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 45 அபோவ் வர மாதிரி பாருங்கள். பட் 30 to 40க்குள்ளே கொஞ்சம் பேர் இருக்கீங்க. யாருமே 30க்கு கீழே இல்லை. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் பணியில் அமர்வீங்க. ஏன்னா நாங்கள் கொஷின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது டஃப்பாக தானே ஃப்ரேம் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த 6000 MCQs கொடுக்குறோம் இல்லையா, அதிலிருந்து தான் இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின்லாம் கேட்குறமான்னா இல்லை. அந்த கான்செப்ட் இருக்கும், பட் அதே கொஷின் கிடையாது. நீங்கள் தயவுசெய்து அந்த 6000 கொஷின் புரிஞ்சுட்டு படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அப்போது 6000 கொஷின்ஸ் முதல்ல வாங்கிட்டீங்களான்னு பாருங்கள், ரைட்? சார் வாங்கிட்டேன், என்னால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு எபிலிட்டி இல்லை சார்னா இல்லையா, 6000 கொஷின் அப்படி இருக்காது. நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கிற கொஷினையாவது முதல்ல படிங்க. டீட்டெயில்டு சொல்யூஷனோட தான் அதை கொடுத்துருக்கோம். புரியாததை இன்னொரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ஒரு 10 ரவுண்டு வாங்கினேன். 6000 கொஷின்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், 6000 கொஷின்ஸ் படிச்சுட்டு டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணுங்கள். வேகமாக படிக்கணும். 6000 கொஷின்ஸ் ஒரு வாரத்தில் படிச்சிடணும். அப்போ தான் இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து அசால்ட்டாக தோணும். அடடா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு தோணும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ்லாம் வேறு, MCQs 6000 MCQஸ்லாம் வேறு, இந்த வீடியோ கொடுக்குறதெல்லாம் வேறு. ஸோ எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு சேர கொண்டு போனால் ஒழிய வெற்றி அடைய முடியும். ஏன்னா போட்டி ஹெவியாக இருக்குது, ரைட்? உங்களுக்கு MCQ புக்லெட்ஸ் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். MCQs அனுப்பி வைக்கிறோம். அப்புறம் ஒரு 13 புக்லெட் ஹேண்ட் ரிட்டன் காப்பி இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இப்போ இந்த சால்வ் பண்ணிட்டு இருக்க பாருங்க, இது மாதிரி இருக்கிறது ஒரு 13 புக்லெட் இருக்குது. அது அவசியம் வாங்கி எல்லாரும் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிறது சேஃப் ஜோனுக்கு போயிட்டோம் அப்படின்ற ஃபீல் தரோம். அவசியம் அதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தவறாமல் நீங்கள் ஓனாக ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் என் சொல்யூஷனை பார்க்கணும். சரிங்களா? நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேன்றதையே பார்க்கணும். சார் நீங்கள் அப்ரோச் பண்ணதை விட நான் அப்ரோச் பண்ணது நல்லா ஈஸியாகவும் பெட்டராகவும் இருக்குது சார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, நம்மளை விட பெட்டராக திங்க் பண்ணுறாங்கல்ல அப்படின்ற ஒரு உணர்வு தரும். ஆனால் நாம் அப்ரோச் பண்ணியிருக்க வே இருக்கு இல்லையா, அந்த வேல ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தேடுறது நல்லது. ஏன்னா ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தேடி உள்ளே போகும்போது என்ன ஆகும், நிறைய குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் நமக்கு லாக் ஆகும். அதை வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க அப்புறம். அதனால் நல்லா ப்ரீஃபாகவே படிக்க எய்ம் பண்ணணும். ஷார்ட்கட்ஸ் படிக்கலாம் தான், பட் நிறைய பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறது அடிபட்டு போகும். அதனால் அது நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கற்றுக்கிறவங்கலாம் ஷார்ட்கட்ஸை லைக் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் கணித கருத்துக்கள் உள்வாங்கிறது கெட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்கிறேன். பட் என் கருத்து என்னென்னா, ஒரு புரிதலோட நல்லா ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க. ஒரு கேள்விக்கு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க, எழுதுறீங்க, நல்லா இருக்குது, ப்ரீஃபாக இருக்குது. அதை போய் தேர்வில் எழுதி பார்த்துட்டு அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கணுமா? இல்லை, அது உங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறது தான். அங்கே தேர்வில் எப்படி இருக்கணும்னா, இதை நம்ம ப்ராக்டிஸ் எடுத்த கொஷின் தான், ஒரு சேஞ்சும் இல்லை, அப்படியே கேட்டிருக்காங்க, இதுக்கு ஆன்சர் இதுதான், ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, ஏதோ ஒரு ஆப்ஷன் பார்த்த உடனே அடிக்கணும். அந்த அளவுக்கு நல்ல ப்ராக்டிஸில் போகணும். அங்கே தேர்வில் போயிட்டு ஒயிட் பேப்பர் கொடுங்க போட்டு பார்க்கலாம் கேட்கக்கூடாது. ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். அதுக்கு தான் டெஸ்ட் பேட்ச்சு, அதுக்கு தான் அந்த 6000 MCQs. நம்ம பார்த்த கொஷின் அங்கே வரணும்னு எய்ம் பண்ணி தான் ஒன்று நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அவசியம் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி 6000 MCQs வாங்குங்க. யாரெல்லாம் வந்து இந்த 6000 MCQs வாங்குறீங்களோ அவங்கள டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுறோம். அப்போது நீங்கள் ரெண்டுமே ஒரே நேரத்தில் பலன் அடையலாம். மிஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக இருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, சரிங்க. இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து UGTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் ஓரியன்டட் ப்ராப்ளம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஹைலி இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் விடக்கூடாது, இந்த ஏரியாவெலாம் டச் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 10 இஸ் டேஷ். இங்கே பாருங்கள், ஒரு பொதுவாகவே ஒரு இதை கேட்பாங்க, இது பரீட்சையில் இது வந்துடும், இதுக்கு பதிலாக இது கூட கேட்டுருவாங்க. என்னென்னா, த நம்பர் ஆஃப் generators of a cyclic group. Number of generators of a cyclic group of order n is pi n.
ஆய்லர் பை ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஆய்லர் ஃபங்க்ஷன் பை என். இப்போது ஒரு சைக்கிளிக் குரூப்போட ஆர்டர் என், அப்போ ஜெனரேட்டர்ஸ் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா பை என் ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். சார் அதெல்லாம் இருக்கட்டும், பை என் என்ன சார், முதல்ல அதை சொல்லுங்கள். எஸ், பை என் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, பை என் ஈக்குவல் டு இந்த ஆர்டர் ஆஃப் ஜி இருக்கு இல்லையா, ஆர்டர் ஆஃப் ஜியை P1 பவர் N1, P2 பவர் N2, P3 பவர் N3, இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சு இந்த பையன் என்னன்னு கேட்டால், இது வந்து என்னன்றது என்னது, குரூப்போட ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என், ரைட். ஸோ இந்த எண்ணை தான் நம்ம இப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ண முடியணும். சரி, இப்போ பையன் என்னென்னா n இன்ட்டு 1 மைனஸ் 1 பை P1, 1 மைனஸ் 1 பை P2. இப்போ அடுத்து என்ன வரும், ப்ரைம் நம்பர் அடுத்து P1, P2, P3ன்னு எத்தனை இருக்கோ அத்தனைக்கும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா, இதுதான் பையன். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை, பை 10 தேவை. பை 10 தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ n 10 ஆகிடுச்சா, இப்போ 10ங்க, n-க்கு 10 இன்ட்டு 1 மைனஸ் 1 பை P1 என்ன, இப்போ இந்த 10 நான் என்ன பண்ணுறேன், ப்ரைம் ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணுறேன், 2 இன்ட்டு 5. இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும், வேறு எதனா வே இருக்கா, ப்ரைம் ஃபேக்டர்ஸாக உடைக்கணும், அவ்வளோதான். இப்போ எங்கள் மேலே இருக்கிற n1 n2 என்ன, இங்கே 2 பவர் 1, இது n1, இதுவும் 1 தான். ஓகே, ஸோ 10 2 இன்ட்டு 5ன்னு பிரித்து இந்த ப்ரைம் ஃபேக்டர் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். எத்தனை ப்ரைம் ஃபேக்டராக பிரிக்க முடியுதோ அத்தனையே நம்ம பிரிச்சிடணும். இப்போ 2 வந்து 5 டைம்ஸ் வருதுன்னா 2 பவர் 5 போட்டுக்கணும். 5 ஒரு 10 டைம்ஸ் வருதுன்னா 5 பவர் 10 போட்டுக்கணும். ஓகே, அடுத்து என்ன வாய்ப்பு இருக்குது, அது வந்தாதுன்னா இந்த ப்ரைம் ஃபேக்டர் இப்போ 10 ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 தான் வந்திருக்கு, வேறு எந்த ஆர்டர் வேணாலும் வரலாம் இல்லையா. அப்போ நம்ம வந்து சைக்கிளிக் குரூப்பாக இருந்து, முக்கியமாக அது சைக்கிளிக் குரூப்பாக இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ குரூப் இது சைக்கிளிக் குரூப் தான், அவங்களே சொல்லிட்டாங்க. எஸ், சைக்கிளிக் குரூப் தான். இப்போ நான் அந்த குரூப்போட ஆர்டரை எடுத்துக்கிட்டேன், ப்ரைம் ஃபேக்டர்ஸாக உடைச்சேன், எனக்கு வந்து கிடச்சிருக்கிறது 2 ப்ரைம் நம்பர்ஸ் தான், 2 and 5, ரைட். அப்போ நான் என்னன்றேன், இங்கே P1 வந்து 2, P2 வந்து 5. சப்போஸ் இன்னொரு ப்ரைம் நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை P3ன்னு வச்சுக்கணும். அப்போ இங்கே இன்னொரு டேர்ம் ஆட் ஆகும், 1 மைனஸ் 1 பை P3 அப்படி வரும். சரிங்களா, இது போயிட்டே தான் இருக்கும். அது ப்ரைம் நம்பர்ஸ் எத்தனை கிடைக்குதுன்றதை பொறுத்து தான் இது நிற்கிற இடத்த என்னால் சொல்ல முடியும். ஓகே, 1 மைனஸ் 1 பை P1 வந்து 2 இன்ட்டு 1 மைனஸ் 1 பை P2 வந்து 5. இப்போ அடுத்த டைம் எழுத வேண்டாம், நிறுத்திக்கலாம். புரியுதுங்களா, இது ஏன் டாட் வச்சுருக்கேன்னா, எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் ஒரு ஆர்டர், ஒரு குரூப்போட, ஒரு சைக்கிளிக் குரூப்போட ஆர்டர் தராங்க, அந்த சைக்கிளிக் குரூப்போட ஆர்டரை வந்து ப்ரைம் நம்பர்ஸாக எத்தனையாக பிரிக்கலான்னு நமக்கு முன்னாடியே தெரியாதுல்ல, அதான் இன் ஜென்ரல் இப்படி எழுதுவோம். இப்போ இங்கே தெரிஞ்சு போச்சு 2 ப்ரைம் நம்பர் தான், அப்போ 2 ஃபேக்டரோட நிறுத்திக்கிட்டேன், முன்னாடி n உள்ளது அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ 10 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2, ரைட். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4/5, அவ்வளோதான், ரைட். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். 2 டைம்ஸ் 5 வந்து 10, இந்த 2 இந்த 2 கட் பண்ணிடலாம், அப்போ 4 மட்டும்தான் இருக்குது. அப்போது பை 10 இருக்கு இல்லையா, பை 10 வந்து 4 வந்திருக்கு. இப்போ எனக்கு தேவை எதுக்கு 5 10 4ன்னு, இங்கே என்னன்றாங்க, இந்த நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா, n ஆர்டர் உள்ள அந்த சைக்கிளிக் குரூப்புக்கு ஜென்ரேட்டர்ஸ் வேணும்னா பையன்னு சொல்கிறாங்க. அப்போ 10 ஆர்டர் உள்ள, பாருங்கள் 10 ஆர்டர் உள்ள ஒரு சைக்கிளிக் குரூப்புக்கு நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் எத்தனைன்னா 4. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பை n ஈக்குவல் டு n இன்ட்டு 1 minus 1 by P1 into 1 minus 1 by P2 into 1 minus 1 by P3 and so on. Okay, Euler function. இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள், எப்படி வேணும், இந்த மாடலில் கண்டிப்பாக கேட்பாங்கன்றதுனால தான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா சார், நீங்கள் எக்கச்சக்கமாக பண்ணிட்டேன், வீடியோ பார்த்தாலே அப்படியே மிரண்டு போயிடுவீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்புகிறேன், 7358591547 இந்த நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்டாலே முடிஞ்சது அப்படின்ற அளவுக்கு வேறு லெவலில் வீடியோஸ் கொடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா, ஓகே.
இப்போ g ஈக்குவல் டு 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஆமாம், கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி தான் இது. இஸ் ஏ சைக்ளிக் குரூப். ஆமாம், சைக்ளிக் குரூப் வந்து இது கன்ஃபார்மாக சைக்ளிக் குரூப் தான். இதோட ஆர்டர் 3. 3ன்றது ப்ரைம் நம்பரா? எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக்கா? இது கன்ஃபார்மாக சைக்ளிக் குரூப். சரிங்க. வித் ஜெனரேட்டர்ஸ் ஆர் இப்போ என்ன பிரச்சனைனா, இது குரூப்பு சைக்ளிக் குரூப்பு எல்லாம் நானே சொல்லிடுறேன். இதுக்கு ஜெனரேட்டர், ஏன்னா சைக்கிள் குரூப்னா ஜெனரேட்டர் இருக்கும், அந்த ஜெனரேட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இப்போ நான் ஒமேகாவை என்ன கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இருக்குல்ல, கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இஸ் சைக்கிள் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இல்லையா? இப்போ ஒமேகா எடுத்துக்கிறேன். ஒமேகாவே ஒரு தடவை அது கூட அதை ஒரு தடவை எடுத்துகிட்டு ஆப்ரேட் பண்ணால் ஒமேகா தான். ரைட். ஒமேகா ஸ்கொயர், இப்போ ஒமேகா ஸ்கொயர் பார்க்குறோம். ஒமேகாவே ஒமேகா கூட திருப்பி ஆப்ரேட் பண்ணுறோன்னா ஒமேகா ஸ்கொயர் சொல்லுவோம். ஒமேகா ஸ்கொயர் வந்து ஒமேகா பவர் 2 வந்து ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா பவர் 1 ஒமேகா. சரி, ஒமேகா பவர் 3 என்ன? ஒமேகா கியூப் நமக்கு 1ன்னு தெரியும். ரைட். அப்போது ஒரே ஒரு ஒமேகாவை எடுத்துக்கிட்டு ஒமேகா பவர் 1 பார்த்தா ஒமேகா வருது, ஒமேகா பவர் 2 பார்த்தா ஒமேகா ஸ்கொயர் வருது, ஒமேகா பவர் 3 பார்த்தா 1 வருது. அப்போ 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அந்த குரூப்பில் இருக்கிற 3 எலமெண்ட்டும் வந்துருச்சு பாருங்கள். ஒரே ஒரு ஒமேகாவை வச்சுக்கிட்டு குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்டை நான் உருவாக்கிட முடியும். இப்போ ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு அதை ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணுறேன். ஒமேகா ஸ்கொயர் தான் இல்லையா? ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணிடுறேன். இப்போ ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு பவர் 2 பண்ணுறேன். ஒமேகா பவர் 4 வருமா அது? இப்போ ஒமேகா பவர் 4 எப்படி எழுதலாம்? ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாமா? ஒமேகா கியூப் 1 ஆகிடும். அப்போ 1 இன்ட்டு ஒமேகா, 1 இன்ட்டு ஒமேகா ஒமேகா முடிஞ்சுது. இப்போ ஒமேகா ஸ்கொயருக்கு மேலே 3 போடுறேன். அதாவது இதையே 3 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறேன், இதையே 2 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறேன், இதை ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணுறேன். இதை ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர், இதை 2 தடவை ஆப்ரேட் பண்ணால் ஒமேகா, இதை 3 தடவை ஆப்ரேட் பண்ணால் இது ஒமேகா பவர் 6 ஆகுமா? ஒமேகா பவர் 6 எப்படி எழுதலாம்? ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா கியூப் இப்படி எழுதலாமா? ஒமேகா கியூப்னா 1 இன்ட்டு 1 பாருங்கள், 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நான் வர வச்சுட்டேன். எதை வச்சு? ஒமேகா ஸ்கொயரை வச்சு. அதே போல் ஒமேகாவை வச்சு. அப்போது ஒமேகாவும் ஒமேகா ஸ்கொயரும் இதுக்கு ஜெனரேட்டர். ஒரு குரூப்பில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டு அதை ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உருவாக்கிட முடியும். அப்படி உருவாக்க முடியுதுன்னா அந்த எலமெண்ட்டை ஜெனரேட்டர்னு சொல்லுவோம், அந்த குரூப்போட ஜெனரேட்டர். சரிங்களா? அப்போ இங்கே இதெல்லாம் ஜெனரேட்டர், ஒமேகா ஜெனரேட்டர், ஒமேகா ஸ்கொயரும் ஜெனரேட்டர். இப்போ 1 ஜெனரேட்டரா? 1 பவர் 1 வந்து 1 தான், 1 பவர் 2ம் 1 தான், 1 பவர் 3யும் 1 தான். எத்தனை தடவை 1 நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் அது கூடவே மற்ற எலமெண்ட்ஸை வர வைக்க முடியல. அப்போ அது 1 வந்து ஜெனரேட்டர் கிடையாது. அப்போ எது தான் ஜெனரேட்டர்? ஒமேகாவும் ஒமேகா ஸ்கொயரும். இப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள். therefore the generators are omega and omega square. Okay, so option B. ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைக்ளிக் குரூப், எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக், எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அப்லியன். இப்போ இங்கே பாருங்கள், G = 1 I - 1 - I இஸ் ஏ சைக்ளிக் குரூப். ஆமாம், அண்டர் ப்ராடக்ட். ஓகே, தென் த ஜெனரேட்டர்ஸ் ஆர், இதுக்கும் ஜெனரேட்டர்ஸ் தான் கேட்குறாங்க. இது சைக்கிள் குரூப்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அண்டர் ப்ராடக்ட்னு. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், ஐ எடுத்துக்கிறேன். 1 பவர் என்ன பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது? 1 தான் கிடைக்க போகுது. இப்போ ஐ பார்க்க போகிறேன். இப்போ -1 பவர் என்ன பார்த்தாலும் 1 -1 தான் கிடைக்கும். அப்போது 1 -1 நம்மளால் எதுவும் ஜெனரேட்டர்னு சொல்ல முடியல. இப்போ ஐ எடுத்துக்கிட்டு பார்க்குறேன். ஐ பவர் 1 ஐ பவர் 2 -1, ஐ பவர் 3 -I, ஐ பவர் 4 1. பாருங்கள், 1 ஐ -1 -I எல்லாமே வர வச்சுட்டேன். அப்போ ஐ ஒரு ஜென்ரேட்டர். அதே போல் இப்போ -I எடுத்துக்கிறேன். -I பவர் 1 -I. ஓகே, -I பவர் 2 -1. ஏன்னா -I இன்ட்டு -I மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு -1 வரும். ஓகே, இப்போ -I பவர் 3, இப்போ -I பவர் 3 இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன், -I பவர் 2 இன்ட்டு -I இப்படி பிரிச்சுக்கலாமா? ஓகே, -I பவர் 2 என்ன -1 இதோ போட்டிருக்கோம் பாருங்கள்.
அப்போ -1 இன்ட்டு -i. இப்போ ரெண்டும் மந்த்லி பண்ணால் +i. இப்போ -i⁴ 1. ஸோ 1 -1 i -i எல்லாமே வர வச்சிட்டேன் பாருங்கள், இந்த -i வச்சு. அதே போல் இந்த ஐயை வச்சு எல்லா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வர வச்சிட்டேன். ரைட். சரி, 1 பவர் என்ன பண்ணாலும் 1 தான். -1 பவர் என்ன பண்ணாலும் 1 -1 தான் வரும். i -i நமக்கு கிடைக்காது. அதனால் அது ரெண்டும் ஜெனரேட்டர்ஸ் இல்லை. அப்போ கிளியராக தெரியுது, இங்கே வந்து i and -i தான் ஜெனரேட்டர்ஸ். therefore the generators are i and -i. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சைக்கிளிக் குரூப் அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம ஜெனரேட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி சைக்கிளிக் குரூப் எது வேணாலும் கொடுப்பாங்க, அதுக்கு ஜெனரேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க 4 ஆப்ஷனில். நீங்கள் இதுமாரி தான் போட்டு பார்த்து, முக்கியமாக நான் இங்கே ப்ராடக்ட் இருக்குது அதனால் ஈஸியாக செய்கிறேன். அவன் ஆப்ரேட்டர் எது வேணாலும் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருக்கணும். எந்தமாரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு குரூப்பில் ஆப்ரேட்டர்னால் தமிழில் செயலி அப்படி சொல்லுவாங்கள்ல, அது இந்த பையன் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே. ஸோ ஒரு 6000 MCQs அவசியம் வாங்கி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக சொல்யூஷன் கொடுத்துருப்போம். இந்த ஃபார்முலா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்போம். அதில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் நாங்கள் அதை ஆட் பண்ணிடுவோம். இப்போ டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, 43 கரெக்டாக நிறைய பேர் வாங்குறீங்கன்னு வைங்க. மீதி 7 கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குல்ல, அந்த 7 கொஸ்டின்ஸுக்கும் டீட்டெயில்டு கீ நாங்கள் கொடுப்போம். அந்த மொத்த கொஸ்டின் 50க்குமே டீட்டெயில்டு கீ கொடுத்துருவோம். அதில் தப்பு பண்ணது 7 நீங்கள் நல்லா டெப்த்தாக பார்த்துக்கணும். ஆகா, இங்கே தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதை நல்லா படிச்சுக்கணும். நாங்கள் தான் டீட்டெயில்டு கீ தரோம் இல்லையா, மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இப்போ ஹேண்ட் ரிட்டன் காப்பி இது இருக்குது இல்லையா, இது ஒரு 13 புக்லெட் இருக்குது. இதையும் வாங்கி அவசியம் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. வேணுன்றவங்களுக்கு 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.